பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் ஆராதனையில நம்மோடு கூட இடைப்பட்டவர் இந்த மாலை வேளையுடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை நம்முடைய செவிகளை திறந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் காலையில் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை, வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய பலனை குறித்து 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ரட்சிப்பை கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவரால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், ரட்சிக்க முடியும். அந்த ரட்சித்த தேவன் அவருடைய கரத்திலிருந்து அவருடைய பிள்ளையாய் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை முதலாவது எதை பெறலாம் என்று சொன்னால், அவரால் தான் ஜெயம் வரும். வேதத்திலே நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் கர்த்தரை சேவிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மனதில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம், எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கலாம், எனக்கு எல்லா காரியமும் இருக்கலாம், ஆனால் எனக்கு வெற்றி வருவது இயேசுவினாலே மட்டும்தான். என்னுடைய அறிவினாலே, என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய முயற்சியினாலே, என்னுடைய திறமையினாலே எதுவும் அல்ல. எனக்கு ஜெயம் வருகிறது அவராலே மட்டும்தான். இரண்டாவது, நாம் காலையில் பார்த்தோம், அவராலே தான் நான் நம்புகிறது வரும். ஆமென். சங்கீதத்தில் பார்த்தா 62 சங்கீதம் 5வது வசனத்துல அவரால் மட்டும் நமக்கு வரக்கூடியது, நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும். 18 சங்கீதத்திலையும் சொல்றாரு, ஆண்டவருக்கு கொடுக்கிற பெயர்களிலே ஒன்று நான் நம்பி இருக்கிற துருகம். அல்லேலூயா. அப்ப நான் நம்பி இருக்கிற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 3வது கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவரால் தான் நமக்கு பலன் வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மட்டுமே. ஏன் ஆண்டவர் பலனை தருகிறார்? அவருடைய பிள்ளை அவரை சேவிப்பதினாலே இந்த பூமியிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் தருகிறார். அந்த பலன் தருகிறதிலே 3 பலன்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதிலே முதலாவது பலன், ஆண்டவர் நமக்காகவே பலன் தருகிறார். என்ன பலன் தருகிறார்? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் மனிதர்களை சத்துருவானவன் எழுப்பி மேலோங்க முடியாமல், வளர முடியாமல், நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு நெருக்கத்தையும் பாடுகளையும் சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து நம்முடைய சிந்தைகளை திசை திருப்ப சத்துருவானவன் நினைக்கும் பொழுது, ஆண்டவர் நம் நிமித்தம் அந்த சத்துருவுக்கு நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பலனுக்கு பெயர் அநீதத்தின் பலன். 2 பேர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 91:8 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சங்கீதக்காரன் சொல்கிறார், துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். யார் காண்பா? ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை சேவிக்கிற அவருடைய பிள்ளையாய் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளை அதை பார்ப்பார்கள். இரண்டாவது, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது பலன், மார்க் 10:29 வாசித்தோம். சீஷர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு
உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், அல்லது உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதை எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இம்மையிலேயும் உங்களுக்கு 100% பலன் தருவேன், மறுமையிலும் நித்திய ஜீவனை தருவேன். இந்த பூமியில ஆண்டவரை நாம் சேவிக்கிறதுனாலே ஆண்டவர் இந்த இம்மையிலேயே இந்த இம்மைக்குரிய பலனை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பலனை கொடுக்கும் போது ஆண்டவரை சேவிக்கிறதுனாலே முதலாவது கொடுக்கிற பலன் என்னவென்று சொன்னால், நாம ஊன்றுகிற விதைக்கு வித்திற்கு அவசியமானதையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். அது விரிவா நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, அதை சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். யெகோவா தேவனை அவர்கள் சேவிக்காமல் மற்ற ஜனங்களைப் போல, உலக பிரகாரமான மக்களைப் போல தேவனுக்கு முதுகை காட்டிவிட்டு அவர்கள் போகிறார்கள். ஏசாயா 30:16 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர்கள் மனம் திரும்பி வருவதற்காக ஆண்டவர் பலமுறை அவர்களை அழைக்கிறார். அவர்களை படைத்த நோக்கம் என்ன, அவர்களை நடத்தின நோக்கம் என்ன, அவர்களுக்கு நன்மை செய்த காரணம் என்ன, இதை எல்லாம் ஆண்டவர் சொல்லி அவர்களோடு கூட பேசி அவர்களை திரும்ப அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு எரிந்துவிட்டு கர்த்தராகிய தேவனை ஆராதிப்பதற்காக சேவிப்பதற்காக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவரை சேவிக்க தீர்மானித்து அவர்கள் திரும்பினார்கள் என்று சொல்லி கர்த்தர் பார்த்த பொழுது, எனக்கு என் பிள்ளை செவி கொடுத்துச்சே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதே, ஆகவே அவர்களுக்கு நான் பலன் கொடுக்க வேண்டும். அந்த பலன் என்ன, உன்னுடைய விதையை, அந்த விதையை நீ ஊன்றும் போது விதைக்கு மழையை நான் கொடுப்பேன், நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, விதை நீ ஊன்றும் பொழுது விதை வளரணும்னா மழை தேவை, அந்த மழையை நானே கொடுப்பேன். அந்த விதை முளைக்குதே, முளைச்சதோட விட்டு நான் விரும்பல, முளைச்சது செழிப்பா இருக்க நான் விரும்புகிறேன். நீ அங்க இருக்கும்போது விதைத்தாய், வளர்ந்தது, ஆனால் அங்கே இருந்ததற்கும் உன்னை கொண்டு வருகிற தேசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் முன்பாக அவர்களோடு கூட பேசுகிறார். அங்க நீ காலால தான் தள்ளி நீர் பாய்ச்சினாய், ஆனா நான் உனக்கு என்ன தெரியுமா, நான் கொண்டு போகிற தேசம் மலைகள் உள்ள தேசம். தண்ணீரை நீ காலால பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக தேடி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய விதையையும் நான் முளைக்க செய்வேன், அந்த விதை வளர்ந்து செழிப்பாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கனி கொடுக்கவும் செய்ய என்னாலே முடியும். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரை சேவிக்கிறதுனாலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், இரண்டாவது பலன் என்று சொன்னால் உயர்வு அவரால் தான். ஆமென். பல காரியங்களை காலையில் சொன்ன நேரம் இல்லை. 75:6 தாவீது உனக்கு கூட பிறந்த எல்லாரும் பார்க்கிலும் உண்மையாய் கர்த்தரை தாவீது சேவித்தான். அப்படி சேவித்தபடியினாலே முதலாவது சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்துகிறார், இரண்டாவது தேசத்தின் நடுவிலே கர்த்தர் உயர்த்துகிறார், மூன்றாவது தேசங்களின் நடுவிலே கர்த்தர் தாவீதை உயர்த்துகிறார். தானியேலின் புத்தகத்திலிருந்து சொன்னேன், நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில நேரத்தில் உயர்வுகளை கர்த்தரே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். அவரை இந்த உலகத்திலே நாம் செய்த இம்மையிலே சேவிப்பதினாலே ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பலர். உபாகமம் 33:13 உபாகமம் 33:13 யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
மூன்றாவது, இந்த இம்மையிலே கர்த்தரை சேவிக்கிறதினாலே நாம் யாராய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் என்ன சொன்னால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றுகிறார். அந்த சந்ததி எப்படி இருக்குன்னு தான் அந்த மாலை வேளையிலே நம்ம பார்க்க போகிறோம். அந்த சந்ததியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். நீங்க பார்க்கும்போது மோசே யோசேப்பின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பு அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவரை உறுதியாய் சேவித்தவன். ஏனென்றால் பாவம் தேடி வரும்போது கூட பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடினவன் யோசேப்பு. அல்லேலூயா. எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவர் உறுதியாய் சேவித்தவன். மற்ற 11 பேரை விட கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு பிரியமாக சேவை செய்தவன் யோசேப்பு. அவருடைய குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை மோசேயின் மூலமாக கொடுக்கும் பொழுது இப்படி சொல்கிறார், கர்த்தரால் அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ராமேன் சொல்லுங்களேன். என்ன பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தரால் அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. நமக்கு வரும் பலன் அவராலே வரும். பக்கத்துல சொல்லலாமா? நமக்கு வருகிற பலன் அவராலே வரும். இம்மையிலே தேவனை சேவிக்கிறதினாலே, தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பணிந்து கொள்ளுகிறதினாலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வருகிற அடுத்த பலனை யோசேப்புக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கென்று கொடுத்த தேசம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 12 கோத்திரத்திற்கும் ஆண்டவர் கானான் தேசத்திலே இடம் கொடுக்கிறார். அந்த கானான் தேசம் முழுவதுமே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். ஆனால் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? தன் சகோதரரிலே விசேஷித்தவன். ஆமென். மற்ற எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவரை சிறப்பாய் பின்பற்றினவன் யோசேப்பு. ஆண்டவர் மற்ற எல்லாரை பார்க்கிலும் சிறப்பாய் பின்பற்றினானே, ஆண்டவர் கிருபையை பற்றி கொண்டவன், கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன் இந்த யோசேப்பு. தன் சகோதரரை விசேஷித்தவன். அவர் கர்த்தர் இம்மையிலே அவர் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது சொல்கிறார், எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தாலும் யோசேப்பின் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அந்த தேசம் முழுவதும் ஆசீர்வாதம் தான். ஆனா விசேஷமா சொல்றாரு, யோசேப்பினுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது என்ன? எல்லாம் இருந்தது. யாக்கோபிற்கு ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், குதிரைகள், கோவேறு கழுதைகள், வேலையாட்கள் ஏராளம் இருந்தார்கள். பிள்ளைகளும் ஏராளம் இருந்தார்கள். உலக பார்வையிலே அவன் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஆனால் யாப்போக்கின் நதிக்கரையிலே அவன் ஆண்டவரை சந்தித்த பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இதெல்லாம் எனக்கு ஏராள குதிரை இருக்கு, ஏராள ஆடு மாடு இருக்கு, ஏராள வேலைக்காரர் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீர் என்னை என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அவரால் எனக்கு இம்மையிலே பலன் வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றுகிறார். ராமன் சொல்லுங்களேன். ஆடு மாடுகள் அழிந்து போயின, ஆடு மாடுகள் விற்கப்படலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறதே, நீ இஸ்ரவேல் எண்ணப்படுவா என்று சொன்னாரே, அந்த பெயரை இன்னைக்கு வரைக்கும் யாரால அழிக்க முடியல. அல்லேலூயா. யாரால அந்த பெயரை எடுக்க முடியல. அந்த பெயர் நிலைத்திருக்க என் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எல்லா தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் யோசேப்புக்கு விசேஷித்த ஆசீர்வாதம். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறான். பெற்று வரும்போதே நன்றாக தெரிகிறது. எப்படி தெரிகிறது? அவன் நடையிலே தெரிகிறது. கர்த்தர் அவனை தொட்டிருக்கிறார். கர்த்தர் அவனை தொட்டிருக்கிறார் என்று தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் யோசேப்பினுடைய சந்ததிக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை விசேஷமா ஆண்டவர் கொடுக்கிறார்.
அல்லேலூயா. மோசே அவர்களை ஆசீர்வதித்த வார்த்தையை கொஞ்சம் வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. உபாகமம் 33:17 மறுபடியும் வாசிங்க. உபாகமம் 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையேற்ற காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். சொல்லிடுறேன். 3 பெரிய காரியங்களை உள்ளடக்கிய ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பின் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம்? அலங்காரம், சொல்லப்போன அலங்காரம், வலிமை, வெற்றி. இந்த 3ஐயும் உள்ளடக்கியதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மற்ற எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்கும் யோசேப்பு கர்த்தரால் பெற்ற ஆசீர்வாதத்திற்கும் வித்தியாசம். யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்திலே அலங்காரம் இருந்தது. யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்திலே வலிமை இருந்தது. யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்திலே தோல்வி அடையவில்லை, வெற்றி நிறைந்ததாக இருந்தது. அல்லேலூயா. வெற்றியை நிலைநாட்டினதாக இருந்தது. ஆண்டவரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாலைகளில் அவருடைய சமூகம் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கரத்திலே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைப்பது போல் நமக்கு கிடைப்பது அதுவல்ல. அவராலே வருகிற பலன் நமக்கு என்ன? அலங்காரமானது, வலிமையானது, வெற்றியை கொண்டு வருகிற ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் அலங்கோலமாய் போகிற சூழ்நிலைகளையும் நம்முடைய கண்களிலே நாம் என்ன பண்ணுகிறோம்? பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா அவங்களை பலவீனம் அடைய செய்கிறது. அநேக ஆசீர்வாதத்தை பெற்று தோல்வியாய் கூட என்ன பண்ணுகிறார்கள்? மாறிவிடுகிறதையும் நம்முடைய கண்களுக்குள்ளே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பலன், உம்மை சேவிப்பதினால் எங்களுக்கு கிடைக்கிற பலன், நீர் தருகிற ஆசீர்வாதத்திலே இந்த 3ஐயும் உள்ளடக்கி நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்க ஒரு மலையின் மேலே ஏறி நின்றால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாத வார்த்தையாக வருகிறது. அவன் சொல்லுகிறார், இவர்களுடைய கூடாரம் அழகா இருக்கிறது. இஸ்ரவேலே, உன் கூடாரம் அழகா இருக்கு. நீங்க வேதத்துல போய் வீட்டுல உட்கார்ந்து அமர்ந்து வாசித்து பாருங்க. அதுல ரொம்ப இனிமையா, உன் கூடாரம் அழகா இருக்கிறது. 2வது சொல்லுகிறான், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. 3வது சொல்லுகிறார், அவர்களுடைய ராஜா மற்ற எல்லா ராஜாக்களை விட மேன்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா, நம்மளை எப்படியெல்லாம் வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 3 உள்ளடக்கின ஆசீர்வாதத்தை நீர் இஸ்ரவேலுக்கு தந்திருந்தீ. எல்லாரை போல எங்களுக்கு உயர்வு, பணம், பெருக்கம், செல்வம் அப்படி அல்லப்பா. கர்த்தராலே ஒரு ஆவிக்குரிய அலங்காரம், கர்த்தராலே ஒரு தெய்வீக வலிமை, எல்லாவற்றையும் ஜெயிக்கும் கிருபை நிறைந்த ஒரு வெற்றியின் வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பிரதிபலனாக சேவிக்கிறதினாலே இந்த பலன் எங்களுக்கு வர கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார். கர்த்தர் அவர் ஜனமாகிய யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவன் பின் சந்ததியாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். உழைப்பினால் உயர்ந்தவர்கள்,
அவர்களுக்கு நன்மையாக கிடைத்த பரிசுகளினால் பெரிதானவர்கள், கிடைத்த வசதியான சூழ்நிலையினால் வாழ்ந்து காண்பித்தார்கள் என்று சொல்லாதபடி கர்த்தர் அலங்காரமும் வலிமையும் வெற்றியும் நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஜனமே, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கிற எல்லாரும் சொல்வார்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. அல்லேலூயா. கர்த்தரால் தான் இதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லி நாமல்ல, நம்மை பார்க்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். மூன்றாவது, பூமியிலே கர்த்தரை நாம் சேவிப்பதினாலே, நான்காவது, இந்த பூமியிலே இம்மையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் யோவான் 4வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 4:38. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிட்டதை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நான்காவது, கர்த்தரை சேவிப்பதினாலே இம்மையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க பிரயாசப்படாமல் மற்றவர்கள் பிரயாசப்பட்ட பலனை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். இம்மையிலே கர்த்தரை சேவிப்பதினால் நமக்கு கிடைக்கும் 4வது பலன், இயேசுவானவர் சீஷரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அந்த பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். அன்றைய கை உயர்த்தி, என்னுடைய வாழ்க்கையில இதை நீ நிறைவேற செய்வீராக. சீஷர்கள் ஆண்டவரை சேவிக்கிறார்கள். கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு இம்மையிலே கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். அது என்ன? அவர்கள் பிரயாசப்படாத மற்றவர்கள் பிரயாசப்பட்ட பலனை அவர்களை ஆண்டவர் அறுவடை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையை சொன்னார்? அவருக்கு ஆகாரம் கொள்ளும்படியாக சீஷர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஒரு ஆளுக்கு உணவு வாங்க 12 பேர் போயிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆளுக்கு உணவு வாங்க எத்தனை பேர் போயிருக்காங்க? 12 பேர் போயிருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு திசையில் போனார்களோ என்னமோ தெரியல. ஆளுக்கு ஒரு திசையில போனார்களோ என்னமோ நமக்கு தெரியல. எல்லாரும் போய்விட்டார்கள். அவர்கள் திரும்பி வருவதற்குள் ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுகிறார். உணவாக போயிருக்காங்க. இவங்க திரும்பி வரத்துக்குள்ள அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்வையை மாற்றுகிறார். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஊரையே அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறது. ஒருவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பொழுது அந்த ஊரே என்ன பண்ணுகிறது? அவருடைய சமூகத்திற்கு அழைத்து வருகிறது. அவர்கள் எல்லாரும் மாற்றப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஒரு ஊரே மாறி இருக்கிறது. திரும்பி வந்து பார்த்தா சீஷர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது இயேசு சொன்னார், இந்த ஒரு மனம் திரும்புதல், இந்த ஆத்தும அறுவடை நடப்பதற்கு நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. இந்த ஆத்தும அறுவடை நடப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணல? ஒன்றுமே செய்யவில்லை. யாரோ பிரயாசப்பட்டார்கள். நீங்கள் அதனுடைய பலனை என்ன பண்ணுகிறீர்கள்? அனுபவிக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தரை சேவிக்கிற சபைக்கு, கர்த்தரை சேவிக்கிற விசுவாசிக்கு, கர்த்தரை சேவிக்கிற ஊழியனுக்கு இம்மையிலே கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். அது என்ன? அவர்கள் பிரயாசப்படாத ஆத்தும அறுவடையை அவர்கள் பிரயாசப்படாத நிலைமையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் ஜனங்கள் வருவதை பார்க்க ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு முன்னாடி முன்னோர்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள், மிஷனரிகள் பிரயாசப்பட்டிருக்காங்க. அதனுடைய பலனை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
8வது அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிருங்க. சமாரியா பட்டணத்தில் இயேசுவினுடைய வல்லமை வெளிப்பட்டதினாலே ஒரு பட்டணம் முழுவதுமே மாறி இருக்கிறது, மனம் திரும்பி இருக்கிறது. பிலிப்புவே, நீ இப்பொழுது வந்தாய், உன்னுடைய பெரிய ஊழியத்தினால் மாறினது என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? இல்லப்பா, இந்த சமாரியரை குறித்து என் இயேசு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை அழிக்க அக்கறை எடுக்கும்படி சீசர்கள் சொன்ன பொழுது வேண்டாம் என்று தடுத்தார். இயேசு இவர்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். இயேசு இவர்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். இவர்கள் மனம் திரும்புவதற்காக திட்டமுடையவராய் ஆண்டவர் இருக்கிறார். சிதறப்பட்டு நீ அங்கு வந்தாய், வந்த நேரத்தில் எழுப்புதல், நீ எதிர்பாராத ஒரு எழுப்புதல் வர காரணம் யாரோ ஒருவர் வியாகுலத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள். நீங்கள் நானும் இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறதற்கு காரணம் யாரோ ஒருவர் நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணி இருக்கிறோம், இன்றைக்கு நாம உள்ளே வந்திருக்கிறோம். நீ வந்தபோது பலனை அறுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். நல்ல கவனிங்க. அந்தியோகியா என்கிற ஊருக்கு பர்னபாவை எருசலேமினுடைய அப்போஸ்தலர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். பர்னபா அந்த இடத்திற்கு வருகிறான். பர்னபா அங்கே வந்த பொழுது விசுவாசிகள் இருக்கிறார்கள். விசுவாசிகள் எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. அப்பொழுது சந்தோஷப்படுகிறான். அவனுக்கு ஒன்றை கர்த்தர் காண்பித்தார். பர்னபாவுக்கு என்ன காண்பித்தார்? நீ பார்த்து சந்தோஷப்படுகிறாயே, இத்தனை விசுவாசிகள் உன்னால் வந்தது அல்ல. இத்தனை விசுவாசிகள் உன்னால் வந்தது அல்ல, அப்போஸ்தலர்களால் வந்தது அல்ல, பேதுருவாலும் வந்தது அல்ல, பேர் பெற்ற அப்போஸ்தலர்கள் ஒருவராலும் வரவில்லை. யாரோ ஒருவர் இதற்காக பிரயாசப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருவர் இதற்காக பிரயாசப்பட்டார்கள். யாரோ இதற்காக கண்ணீர் சிந்தினார்கள். யாரோ இதற்காக கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க. பர்னபாவே, நீ இன்று வந்தது உனக்கு ஒப்பு கொடுத்த பலனை போல இந்த ஆத்துமாக்கள் உன்வசமாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த தேசத்திலே உண்மையாய் சேவிக்கிற அவருடைய ஜனத்திற்கு, சபைக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிற பிரதிபலனிலே ஒன்று, முதல் நூற்றாண்டில் தம்முடைய சீஷர்களில் ஒருவனை இந்த தேசத்திற்கு கர்த்தர் அனுப்பினார். இரத்த சாட்சிகளாய் மரிக்கும்படி செய்தார். பலரை கர்த்தர் ஊழியர்களாய் எழுப்பினார். இரத்த சாட்சிகளாக மரிக்க செய்தார். நம்முடைய முற்பிதாக்கள் போல முற்பிதாக்கள் பட்டினியோடு கூட கர்த்தரை சேவித்தார்கள். நெருக்கத்தோடு கூட கர்த்தரை என்ன பண்ணாங்க? சேவித்தார்கள். நமக்கு முன்னால் தேவ ராஜ்யத்திற்கு சென்றிருக்கிறதாக கர்த்தருடைய பிள்ளைகள் ராப்பகலாய் இந்த தேசம் எழுப்புதல் அடைய வேண்டும். இந்த தேசத்தின் ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும், அவருடைய பாதத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி தங்கள் வாழ்நாளிலே ஜெபித்தாங்க. காணாம போய்விட்டாங்க. ஆனா பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த பலனை, நாம பிரயாசப்படாத பலனை அறுப்பதற்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்கு. இது நம்மால வந்தது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு கொடுத்திருக்கு. அதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைவதாக. அது என்ன பலன்? ஒரு சின்ன ஜெபத்திலே கர்த்தர் நாட்களை கொண்டு வர இருக்கிறார். 1-10 என்று ரட்சிக்கப்பட்ட இடத்திலே ஆண்டவர் 100,000 என்று சொல்லி சபைகளை தேடி ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிற நாட்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரோ பட்ட பிரயாசத்திற்கு நாம் பலனை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். இரத்த சாட்சிகள் சிந்தின இரத்தத்திற்கு, கொடுத்த கிரயத்திற்கு, ராப்பகலாய் சிந்தின கண்ணீருக்கு அவர்கள் பலனை பார்க்கவில்லை. எங்கள் நாட்களிலே அந்த பலனை அனுபவிக்க நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. மூன்றாவது, இந்த உலகத்திலே கர்த்தரை சேவிப்பதினாலே
இம்மையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் மத்தேயு 16:27. மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தம்முடைய தூதரோடே கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். எப்ப வருவாரு? இயேசு வரும்போது. இம்மையில் அல்ல, இயேசு வரும்பொழுது. இன்று இயேசு வந்தால் இன்றைக்கே கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அவர் வருவார், ஆனால் அந்த பலன் இன்னைக்கே நமக்கு கிடைக்கும். இயேசு எப்ப வராரோ அப்ப அந்த பலன் என்ன பண்ணும்? நமக்கு கிடைக்கும், மறுமையிலே கிடைக்கும். இதற்கு பின்பு நாம் பெறுகிற அதை அவரால் தான் நாம பெற முடியும். வேறு யாரை வைத்து ஆண்டவர் கொடுக்க மாட்டார். 2 தீமோத்தேயு 4:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 8வது வசனத்துல சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ மீகாவில் கொண்டு வந்து கொடுப்பானா? யாராவது தூதன் வந்து கொடுப்பானா? இல்லை. நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிற கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அவரே அதை தந்தருள்வார். அவருக்காக செலுத்தின கிரயங்கள், அவருக்காக பட்ட பாடுகள், இந்த உலகத்தில் அவர் நிமித்தம் அடைந்ததான நிந்தைகள், அவமானங்கள், அவரை உண்மையாய் சேவித்து அவர் கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மையாய் இருந்தபடினாலே தாளந்துகளை பயன்படுத்தி அவருக்கு மகிமை கொண்டு வருகிற நிலையிலே உண்மையாய் கணக்கு கொடுக்க நீங்களும் நானும் சரியாக இருந்தால் அவர் நமக்கு பிரதிபலனை கொடுக்க இருக்கிறார். அப்ப நாம சரியா இருக்கணும். சபையை சந்திக்க ஆண்டவர் வருவார். அப்பொழுது அவனுக்கு உரிய பலனை அவரே கரத்தில் எடுத்து வந்து அவரே அவர் பிள்ளைக்கு கொடுப்பார். வேற யாரையும் வச்சு கொடுக்க போறதில்ல. அவர் பிள்ளைக்கு அவரே கரத்திலே கொண்டு வந்து அவர் பிள்ளைக்கு அவரே கொடுக்க போகிறார். அந்த பலனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம். எத்தனையோ வெகுமதிகளை அவர் பிள்ளைக்கு பிரதிபலனாக கொடுப்பார், மறுமையிலே தருவார். வெளிப்படுத்தல் 11:18. வெளிப்படுத்தல் 11:18. ஆண்டவர் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அந்த அறிவிப்பு என்ன? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிப்பதற்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். கரம் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகில் உம்மை சேவிப்பது வீணல்ல, உன் பிள்ளையாய் வாழ்வது வீணல்ல. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உம்மை பற்றி கொண்டிருப்பது எனக்கு வீணல்ல. ஒரு நாள் வருகிறது, அந்நாளிலே எனக்கு பிரதிபலனை நீரே கொடுக்க இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அழைத்து சென்ற பின்பு இந்த உலகிலே 1000 வருட அரசாட்சியை ஆண்டவர் ஸ்தாபிக்க இருக்கிறார். ஏசாயா 27:6 வாசிங்க. ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அன்று உலகம் ஒரு பலனை காணும்படி ஆண்டவர் செய்கிறார். அது என்ன? யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த முழு உலகத்திலும் தேவ ஜனத்தின் பலன் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் நிலையிலே கர்த்தர் வெளிப்பட செய்வார். 1000 வருட அரசாட்சியில இந்த உலகம் அதை கண்டுகொள்ள செய்வார். அவருடைய ஜனத்திற்கு
கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, அவர்களுக்குரிய பலன் என்ன? இன்று நிந்தையை போல, இன்று கந்தையை போல துடைத்து போடப்படும் ஆட்களாய் இருக்கும் ஜனம் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள், எவ்வளவு கனத்துக்கு உரியவர்கள் என்று அவர்களுடைய பலனை முழு உலகமும் காணபடி என் ஆண்டவர் செய்வார். ஏன் செய்வார்? அவர் ஜனம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறது. அல்லேலூயா. கைவிட்டு ஆண்டவரே, ஒரு பலனை பெறுவதற்கு நாங்கள் ஆண்டவரே, பலனை பெறுவதற்கு ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே அன்றைக்கு யாரெல்லாம் உயிரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் பார்க்கும்படி நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த 3 வித பலன்களையும் கர்த்தரை சேவிப்பதினாலே, அவருடைய ஜனமாய் இருக்கிற நாம் அவராலே பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமா சொல்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது 23 வாசி. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. வேறொரு பலன் உண்டு. அதை அவரை சேவிக்காமல் அநியாயம் செய்தவர்களுக்கு நீர் கொடுக்க இருக்கிற பலன். சேவிப்பதினால் கிடைக்கும் அந்த பலனை பெற வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? அநியாயம் இல்லாது இருக்க வேண்டும். அநியாயம் என்ன? எது நியாயம் இல்லாமல் இருக்கிறதோ அது எல்லாமே அநியாயம். நியாயம் இல்லாமல் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அநியாயம். ஆகவே ஆண்டவரே, இதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று சொல்லி ஒன்றை நீ எனக்கு சொல்லி இருக்கும் போது, இதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எனக்கு சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அதற்கு அதிகமாகவும் அதற்கு விரோதமாகவும் நான் செய்யும் காரியங்கள் ஒன்றும் ஏற்படாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் எது நியாயம், எது சரின்னு சொல்றீரோ அதை மட்டும் நான் செய்ய உதவி செய். மீறி அநியாயம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தீர்மானம் இருக்கணும். 2வது 19ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஒரு வேதத்தை நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த வேதம் இல்லை, எத்தனையோ மொழிகளில் வேதம் இல்லை. ஆனால் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த மகத்துவமான வேதாகமத்தை நம்முடைய கையில என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் தந்திருக்கிறார். அங்க தாவீது சொல்கிறார், இந்த வேதத்தின் மகத்துவங்களில் ஒன்று நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம தேடக்கூடாது, என்னை எச்சரிக்கிறது. அந்த எச்சரிப்புக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்புக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கீழ்ப்படிந்து கை கொண்டால் எனக்கு மிகுந்த பலன். அல்லேலூயா. நீ தருகிற பலனை நான் பெற வேண்டுமானால் உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை என்னை உணர்த்தும் போதெல்லாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தள்ளி வைக்காமல், தள்ளி விடாமல், இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையின் மூலம், வசனத்தின் மூலம் உணர்த்தும் போது இன்னைக்கே நான் செய்வேன், இன்றைக்கே அதை நான் கடைபிடிப்பேன் என்று சொல்லி உடனே கீழ்ப்படுகிற, கடைபிடிக்கிற ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் இந்த 3 பலனையும் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். இம்மையிலே அவனை சேவிக்கிறதுனாலே வருகிற பலன்களை அனுபவிக்கணுமா? ஆண்டவருடைய வசனம்
நம்மை உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது, நாளை என்று தள்ளாமல் ஒதுக்காமல் இன்றே நான் செய்வேன் என்கிற கீழ்ப்படிதல் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக 3 பலனை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற செய்வார். அவரை சேவிக்கிறதுனால இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கொலோசையர் 3:23 கொலோசையர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அறிய பண்ணி இருக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்ள அறிந்திருக்க பண்ணி இருக்கிறார். எந்த பலனை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை பேசி இருக்கிறார். அதை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்யணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டாரு. அதை செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தராலே அந்த பலனை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிப்பது நமக்கு வீணல்ல, அது நமக்கு நன்மை. சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை அவராலே கர்த்தராலே பெறுவோம் என்று தைரியமாய் நாம் சொல்லுகிற ஒரு சாட்சி நமக்கு வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்ற 2 கட்டளைக்கு நீ கீழ்ப்படிவாயானா அநியாயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் எது சரி எது நியாயம்னு சொல்லணும், அதை நீ மீறக்கூடாது. 2வது சொல்லுகிறார், வசனம் நம்மை உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது நாளை நாளை என்று தள்ளி போடாதே. உணர்த்தும் போது உடனே செய், உடனே அதற்கு கீழ்ப்படிவாயானால் நான் உனக்காக வைத்திருக்கிற பலன் உனக்கு தான்ப்பா. இந்த 3 பலன்களையும் கர்த்தர் நம்மை சுதந்திரிக்க செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரை எங்களை நேசித்து எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. உம்மை சேவிக்கிறது வீணல்லப்பா. உம்மை சேவிக்கிறது எனக்கு ஒரு நாளும் அது ஒன்றுமில்லாமல் போக போவதில்லை. உம்மை சேவிக்கிறதுனாலே மிகுந்த பலனை இம்மையிலே கர்த்தர் வச்சிருக்கிறேன். இம்மைக்குரியதை இம்மையிலே காண்பிக்கிறேன். அதையே எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த 3 விதமான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீ சொன்ன கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு ஒரு கீழ்ப்படுதலை தான். நீர் எது சரி எது நியாயம் சொல்கிறோ அதை மட்டும் செய்யணும். அதை நாங்கள் எல்லை மீறி அதை தாண்டி போகக்கூடாது. அக்கிரமம் செய்யக்கூடாதுப்பா. கிரமம் இருக்க உதவி செய். 2வது வசனம் எங்களை உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது, நாளை நாளை என்று சொல்லி நாங்கள் தள்ளி போடாமல் உணர்த்தும் போது உடனே கீழ்ப்படிய உதவி செய். அதை கை கொள்ள உதவி செய். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையினால் இடைகட்ட இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் எங்கள் பிள்ளைகளை தாராளமாய் நிரப்பட்டும். தேவன் கொடுக்கிற பலனினாலே எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.